என்னோட இந்த முடிவுக்கு கவினும் ஈஸ்வரமூர்த்தியும் சித்ராதேவியும் தான் காரணம். என் கல்யாண வாழ்க்கைய மோசமா போயிருச்சு. போதும், உடல் ரீதியாவும் டார்ச்சர் அனுபவிச்சுட்டு மன ரீதியாவும் டார்ச்சர் அனுபவிச்சுட்டு எனக்கு இது வேண்டாம் இந்த லைஃப். ஐம் சாரிப்பா, நான் என் லைஃபை எண்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேல நான் வாழ விரும்பல சுத்தமாவே. தமிழ்நாட்டின் திருப்பூர் மாவட்டத்தில் சனிக்கிழமை 27 வயது புதுமண பெண் ஒருவர் தனது கணவர் மற்றும் அவரது குடும்பத்தினரால் வரதட்சணை கேட்டு துன்புறுத்தப்பட்டதாக கூறி தற்கொலை செய்து கொண்டார் என்று போலீசார் தெரிவித்தனர். மேலும் 28 வயது கணவரையும் அவரது தந்தையையும் கைது செய்துள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். அவர் தனது குடும்பத்தினரிடம் கோவிலுக்கு செல்வதாகவும் வழியில் பூச்சிக்கொல்லி மருந்தை உட்கொண்டு ஜூன் 28 சனிக்கிழமை இறந்ததாகவும் அவர் தனது குடும்பத்தினரிடம் கூறினார். குடும்பத்தினரின் கூற்றுப்படி திருமணத்தின் போது அவர்கள் கோடிக்கணக்கான வரதட்சணை கொடுத்தனர். இதில் 70 லட்சம் மதிப்புள்ள வால்வோ கார் மற்றும் 300 சவரன் தங்க நகைகள் ஆகியவை இதில் அடங்கும். இறப்பதற்கு முன் அந்த பெண் தனது தந்தைக்கு வாட்ஸ்அப்பில் பல ஆடியோ குறிப்புகளை அனுப்பியதாக கூறப்படுகிறது. போலீஸோ வேற யாராச்சும் வந்து ஏதாவது சொன்னா நீங்க யாருக்காக தலைக்குழிய வேண்டாம், இத போட்டு காமிச்சிருங்க. ஏன்னா அவங்க இததான் சாக்குன்னு உங்களை இன்னும் அசிங்கப்படுத்த நினைப்பாங்க. இத யாரு முன்னாடி வேணாலும் போட்டு காமிச்சிருங்க. என்னோட இந்த முடிவுக்கு என்னோட திருமண வாழ்க்கை தான் உண்மையான காரணமே. அவங்களும் அவங்க குடும்பம் தான் காரணமே. போதும், உடல் ரீதியாவும் டார்ச்சர் அனுபவிச்சுட்டு மன ரீதியாவும் டார்ச்சர் அனுபவிச்சுட்டு எனக்கு இது வேண்டாம் இந்த லைஃப். அதெல்லாம் அவங்க மாற மாட்டாங்க. என்னோட இந்த முடிவுக்கு கவினும் ஈஸ்வரமூர்த்தியும் சித்ராதேவியும் தான் காரணம். என் கல்யாண வாழ்க்கைய மோசமா போயிருச்சு. என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. என் உலகமே நீங்களும் அம்மாவும் தான். நீங்கெல்லாம் என்ன பத்தி கண்ட கனவும் வச்ச ஆசையும் எதுவுமே நிறைவேறல. ஆனா என்னோட கடைசி மூச்சோட நம்பிக்கை நீங்க மட்டும்தான். ஆனா உங்களை ரொம்ப நான் நோகடிச்சிட்டேன். ரொம்ப என்னால நீங்க காயப்பட்டீங்கன்னு புரிஞ்சிருச்சு. உங்களால வாயிட்டு சொல்லவும் முடியல. அதே சமயம் என்ன இப்படி பார்க்கவும் முடியல. என்னால நீங்க படுற வேதனை எனக்கு புரியுது. என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு எல்லாமே. நான் போறேன். அவங்க அப்பா அம்மா கவினு இவங்க எல்லாருமே பிளான் போட்டு தான் என்ன கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவங்க கொடுக்குற மென்டல் டார்ச்சர் என்னால் தாங்க முடியல. உடல் ரீதியாகவும் என்னால் அவங்களும் உண்மையாவே இருக்க முடியல. ரொம்ப டார்ச்சரா இருக்கு டெய்லியும். அதை யார்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. கேக்குற எல்லாருமே சகிச்சுப்போ, வாழ்க்கை இப்படிதான் இருக்கும், இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குன்னு தான் சொல்றாங்களே தவிர நான் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கேன்னு யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க கூட நான் பொய் சொல்றேன்னு நினைங்களா? சத்தியமா நான் எந்த விதத்துலயும் உங்ககிட்ட பொய் சொல்லப்பா. நடந்தது மட்டும்தான் சொன்னேன். எல்லாருமே நாடகம் ஆடுறாங்க. எனக்கு ஏன் அமைதியா இருக்கேன், ஏன் இப்படி ஆயிட்டேன்னு எனக்கு தெரியல. உங்களால என்னை ஏத்துக்கவும் முடியல, விடவும் முடியல உங்களை. ஆனா நான் லைஃப் லாங் உங்களுக்கு பாரமா இருக்க விரும்பல. இந்த தடவை என் மேல எந்த தப்பும் இல்லப்போ. எனக்கு சத்தியமா இந்த வாழ்க்கை பிடிக்கல. மென்டலி என்ன அசால்ட் பண்றாங்க, பிசிக்கலா ஈவன் டார்ச்சர் பண்றா. என்னால இதுக்கு மேல இந்த வாழ்க்கையை கண்டினியூ பண்ண முடியும்னு தோணல.
நீங்க எந்த தப்பும் பண்ணிடல. என்ன பெத்து நல்லபடியா வளர்த்து ஒரு ஆளாக்கணும்னு நினைச்சீங்க. ஆனா அது தப்பா போயிருச்சு. நான் உண்மையாதான் இருந்தேன். நல்ல வாழ்க்கை அமையும் நினைச்சேன். என் தலையெழுத்து இப்படிதான் அமையணும்னு இருக்கு. சரி, என் தலையெழுத்து என்னவோ அதானே நடக்கும். முடிஞ்சு போச்சு என் லைஃப். இத கண்டினியூ பண்றக்கோ இல்ல இத இப்போ முடிச்சாலும் இன்னொரு லைஃப் நாளைக்கு தேடுறக்கோ என் உடம்புலயும் தெம்பில்ல, என் மனசுலயும் தெம்பில்ல. எனக்கு வாழ்றக்கே பயமா இருக்கு. நான் கோழை ஆயிட்டேன். எதையும் ஃபேஸ் பண்ண முடியலன்னால நான் ரொம்ப கோழை ஆயிட்டேன். இத எப்படி சொல்றது? உங்களையும் நான் காயப்படுத்துறேன் அதிகமா. நான் லூஸ் ஆயிட்டேன். ஐம் சாரிப்பா. நான் என் லைஃப எண்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேல நான் வாழ விரும்பல சுத்தமாவே. என்ன மன்னிச்சிருங்க. என்ன பெற்றதுல இருந்து நீங்களும் அம்மாவும் பட்ட கஷ்டத்துக்கு அவமானத்துக்கு என்ன மன்னிச்சிருங்க. ஆனா நான் சத்தியமா என்னைக்கு உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கணும்னு நினைச்சதே இல்ல. என் நேரம் ஏதோ ஆயிருது. என்ன மன்னிச்சிருங்கப்பா. போதும், என்னால முடியல. நீங்க என் மேல கோவப்படுவீங்கன்னு தெரியும், என்ன வெறுத்துருவீங்கன்னு தெரியும், எல்லாமே தெரியும். காலம் பூரா உங்க கூடவே அவங்க அம்மா கூடவே உங்க கூட இருந்து உங்களையும் கஷ்டப்படுத்திட்டு வேதனைப்படுத்திட்டு என்னாலே நிம்மதியா இருக்க முடியாம ஊருக்காக என்னால ஒருத்தன் கூட என்னால இருக்க முடியாது. இது என்னைக்கு என் தலையெழுத்து நான் நினைச்சுக்கிறேன். போதும், நான் முடிச்சுக்கிறேன் என் லைஃப. இந்த பஞ்சாயத்து, கோயிலுக்கு கூட்டிட்டு போறது, பஞ்சாங்கம் பாக்குறது, இதனால என்னைக்குமே ஒரு பிரச்சனை சால்வ் ஆகாதுங்கிறது ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கிட்டேன். சாரிப்பா. எனக்கு உண்மையாலுமே வாழ பிடிக்கல. எனக்கு எந்தவித ஹோப்புமே இல்லை. நான் யாரையுமே கஷ்டப்படுத்தணும்னு இது வரைக்கும் சத்தியமா நினைச்சதே இல்லை. ஆனா ஏன் இப்படி ஆகுதுன்னு எனக்கு புரியல. நான் போறேன்ப்பா. இதுக்கு மேலேயே இருந்து எந்த விதத்திலயும் உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல. நான் உங்களுக்கு பிறந்ததே முதல் தப்பு. மன்னிச்சிருங்க. சாரி. ஐம் சாரிப்பா. இந்த தடவை நான் யாரும் என்னை காப்பாற்றணும்னு நினைக்கலப்பா. எல்லா தடவையும் நம்ம லைஃப் மாறும் அப்படின்னு தான் நினைச்சிருக்கேன். ஆனா இந்த தடவை என் லைஃப் எப்பவுமே மாறாதுங்கிறது உண்மையை புரிஞ்சுக்கிட்டேன். இதை நான் எல்லாத்துக்கிட்டையும் போய் சொல்லி எனக்கே அசிங்கமா ஃபீல் ஆகுது. இந்த பிரச்சனை சால்வ் ஆகாது. ஒருத்தவங்களோட குணத்தையும் கேரக்டரையும் மாத்தவே முடியாது. அவங்க என்ன ரொம்ப காயப்படுத்திட்டாங்க, ரொம்ப அசிங்கமும் படுத்திட்டாங்க. போதும், அந்த மாதிரி ஒரு குடும்பத்துல வாழ்ந்து குப்பை கொட்டிருக்கு. முடிச்சுக்கலாம். ஏன் நீ உன் வாழ்க்கை நீ ஏன் முடிச்சுக்கிற? முட்டாளா நீ உங்களுக்கு தோணலாம். எனக்கு அவ்வளவு தெம்பலாம் இல்லப்பா. அவ்வளவு தைரியமான பொண்ணெல்லாம் கிடையாது. தைரியமா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டேன். இந்த வாழ்க்கை வேண்டாம், முடிச்சிருக்கலாமே, பொறுமையா இருந்திருக்கலாமே நீங்க யோசிச்சிருந்தா. இந்த வாழ்க்கைய முடிச்சாலும் இன்னொரு வாழ்க்கைய தேர்ந்தெடுத்துக்கிறக்கோ இன்னொரு வாழ்க்கைய ஏத்துக்கிறதுக்கான மனம் வலிமை என்கிட்ட இல்லப்பா. அது அசிங்கம். அது வேற மாதிரி வாழ்க்கையா போயிரும். இவன் கூடயும் என்னால வாழ முடியல.
இவனும் இவன் ஃபேமிலியும் ரொம்ப கிரிமினல் ஃபேமிலி. இவங்கெல்லாம் யோசிச்சுதான் என் வாழ்க்கைய வீணாக்கிட்டாங்க. என்ன பெத்த பாவத்துக்கு என் வாழ்க்கை வீணா போயிடும். நீங்களும் எல்லாத்துக்கும் சகிச்சு இன்னும் புள்ள வாழ்க்கை சரியாயிராதா? நாளைக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சா அவளை யாராவது கஷ்டப்படுத்திட்டா என்ன பண்றதுன்னு யோசிச்சு இந்த வாழ்க்கையை சரி பண்ண பாக்குறீங்க. அது எல்லா அப்பா அம்மாவும் நினைக்கிறதா. எனக்கு இந்த வாழ்க்கையில இவன் கூட வாழ்றதுக்கும் விருப்பம் இல்ல. இது மூடு இந்த வாழ்க்கை வேண்டான்னு டிசைட் பண்ணி வெளியில வந்துட்டா இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கான இதுவும் இல்லை. ஒருத்தனுக்கு ஒருத்திதான். இந்த ஜென்மத்துல எனக்கு ஒரு தடவை கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த வாழ்க்கை எனக்கு சரியில்லாம போயிடுச்சு. அவ்வளவுதான், முடிஞ்சது. அதுக்கு மேல நான் இனி எதுவும் வாழணும் அப்படின்லாம் நினைக்கல. அந்த வீட்டுல போய் என்னோட திங்ஸ் எடுக்க வேண்டியது என்னோட சிவப்பு கலர் ஹேண்ட்பேக் கட்டளை கீழே வச்சிருக்கிறேன். அந்த பேக்ல ஒரு சாவி இருக்குது. அந்த சாவி எடுத்துட்டு கவின் வீட்டுக்கு போனீங்கன்னா எங்களோட ட்ரெஸ்ஸிங் ரூம்ல பாத்ரூம் போற வழியில டோரு திறந்தோடனே லெஃப்ட் சைட்ல கீழால இருக்கிற ஃபர்ஸ்ட் ட்ரா அது ஒன்று மட்டும்தான் லாக் பண்ணி வச்சிருக்கேன். அதுல தான் என்னோட ஜுவல்ஸ் எல்லாம் இருக்கு. அதுல மாமாவும் பாப்பாத்திமாவும் வச்சு தந்த ஜுவல்லு, அவங்க வச்சு அந்த கவின் வீட்டில் வச்சு கொடுத்த ஜுவல்லு, மயில் பெண்டன்ட் போட்ட ஜுவல்லு, ஒத்த விலையில மயில் கம்மல், இதெல்லாம் அதுக்குள்ள இருக்கு. அதுக்கு பக்கத்துல இருக்க ரைட் சைட்ல ஃபர்ஸ்ட் ட்ரால ஒரு சின்னோண்டு பாக்ஸ்ல என்னோட கொலுசு, நீங்க முதல் எனக்கு எடுத்த அந்த செயினை, பூ போட்ட மோதிரம் எல்லாம் அதுக்குள்ள இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ள போனா பச்சை கலர் ட்ராலி நீங்க வாங்கி கொடுத்தது, அதுக்குள்ள நீங்க கொடுத்து 2 லட்சம் ரூபாய் பணம் வச்சிருக்கேன். அது அந்த பொட்டியோட சாவியை பாத்ரூம்குள்ள போறப்போ லெஃப்ட் சைட் ஃபர்ஸ்ட் ட்ரா கீழே ஒரு ஹேண்ட்பேக் வச்சிருக்கேன். ஜுவல் வச்ச ட்ராக்குள்ளேயே அந்த ஹேண்ட்பேக்ல 2 பழைய ஃபோன் இருக்கும். அந்த பழைய ஃபோன் கூட ஒரு சாவி இருக்கும். அந்த சாவி வச்சுதான் திறக்கணும் அந்த பொட்டிய. வேற எதுவும் என்னோட அங்க இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனா இதெல்லாம் அங்க இருக்கு. என்னால ஒருத்தன் கூட இருந்துட்டு ஃபியூச்சர்ல என்ன வளர்த்தனால என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுப்பா.